முறைகேடுகளை மறைக்கவே காவி பேச்சுக்கள் என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் குற்ற வழக்குகள் உள்ள சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு பதவி நீட்டிப்பு வழங்கியதன் மூலமாக தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியின் தரம் என்ன என்பது வெட்ட வெளிச்சம் ஆகியிருக்கிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. 8 பிரிவுகளின் கீழ் குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளவர் ஜெகநாதன். அரசு செயலர் விசாரணை அறிக்கையில் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டவர் ஜெகநாதன். அவருக்கு ஓராண்டு பணி நீட்டிப்பை வழங்கியிருக்கிறார் நித்தமும் நல்லொழுக்க வகுப்பு நடத்தி வரும் ஆளுநர் RN ரவி என்று முரசொலி விமர்சித்துள்ளது. போலி ஆவணங்களை தயாரித்து தனியார் நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொண்டதாகவும் அரசு அலுவலர்களை தனது தனிப்பட்ட நிறுவனங்களுக்கு பயன்படுத்தியதாகவும் சேலம் பெரியார் பல்கலைக்கழக தொழிலாளர் சங்கத்தின் சட்ட ஆலோசகர் இளங்கோவன் காவல்துறையில் துணைவேந்தர் ஜெகநாதன் மீது புகார் கொடுத்தார். பணிக்காலத்தில் இவரே ஒரு அமைப்பை தொடங்கியும் இருக்கிறார். அந்த அமைப்பை வைத்து பல்கலைக்கழக பணிகளை பார்த்து முறைகேடுகளை செய்துள்ளார். இதன் மூலமாக பல்கலைக்கழக நிதியை தனது லாபத்துக்கு பயன்படுத்தியிருக்கிறார் என குற்றச்சாட்டு எழுந்தது. இதன்படி சேலம் கருப்பூர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டவர்தான் ஜெகநாதன். முறைகேடு வழக்கு மட்டுமல்ல, வன்கொடுமை தடுப்புச் சட்ட வழக்கும் அவர் மீது இருக்கிறது. 8 பிரிவுகளின் கீழ் கைது செய்யப்பட்ட அவர் ஜாமீனில்தான் வெளியில் நடமாடி வருகிறாரே தவிர விடுதலை ஆகிவிடவில்லை. சூரமங்கலம் காவல் நிலையத்தில் தினமும் கையெழுத்து போட்டவர்தான் இந்த ஜெகநாதன் என்று முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது. பல்கலைக்கழக வளாகத்தில் காவல்துறை விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே அங்கு சென்றவர்தான் ஆளுநர் ரவி. சர்ச்சைக்குரிய ஜெகநாதனை சந்தித்து பேச்சுவார்த்தையும் நடத்தினார் ஆளுநர். அதாவது ஜெகநாதனுக்கு நானே துணை என்பதை போல இருந்தது ஆளுநரின் நடவடிக்கைகள். 3 ஆண்டு பதவிக்காலம் முடிந்த பிறகாவது அவரை அனுப்பி வைத்திருக்க வேண்டும். முறைகேடுகளை செய்பவர்களுக்கு உடந்தையாக இருப்பதை தைரியமாக இந்த நாட்டுக்கு சொல்ல நினைக்கிறார் ஆளுநர். என யார் கேள்வி கேட்க முடியும் என்ற அதிகார தோரணையில் நடந்து கொள்கிறார் ஆளுநர். துணைவேந்தர் ஜெகநாதனின் 3 ஆண்டு கால பதவிக்காலம் ஜூன் 30ஆம் தேதியுடன் முடிந்துவிட்டது. அடுத்து புதிய துணைவேந்தரை அதற்கான குழு மூலமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். பல்கலைக்கழக ஆட்சிக்குழுவின் பிரதிநிதி ஒருவரும் ஆட்சி பேரவையின் பிரதிநிதி ஒருவரும் தேர்வு செய்யப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும். அக்குழுவின் அமைப்பாளராக IAS அதிகாரி நிலையிலான ஒருவர் பெயர் ஆளுநருக்கு அரசு சார்பில் அனுப்பி வைக்கப்பட வேண்டும். அந்த 3 பெயர்கள் அடங்கிய பட்டியல் ஆளுநர் மாளிகையால் வெளியிடப்பட்டு அந்த அறிவிப்பு அரசிதழில் வெளியான பின்பு புதிய துணைவேந்தர் தேர்வுக்கான பணிகள் தொடங்கும். ஆட்சிக்குழு ஆட்சி பேரவையின் உறுப்பினர்களான 2 பேரின் பெயர் பல்கலைக்கழகத்திலிருந்து ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு 20 நாளைக்கு மேல் ஆகிறது. குழுவின் அமைப்பாளர் பெயர் உயர்கல்வித்துறையில் இருந்து 1 மாதத்திற்கு முன்பே ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் புதிய துணைவேந்தர் தேடுதல் தேர்வு குழுவுக்கான அறிவிப்பை ஆளுநர் மாளிகை வெளியிடவில்லை. ஏற்கனவே சர்ச்சையில் சிக்கிய ஜெகநாதனுக்கே பணி நீட்டிப்பை வழங்கியிருக்கிறார் ஆளுநர் RN ரவி என்று முரசொலி நாளேடு குற்றம் சாட்டியுள்ளது. ஜெகநாதன் மீது நடத்தப்பட்ட விசாரணை குழுவின் அறிக்கை அரசால் ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டு பல மாதங்கள் ஆகின்றன. அதன் மீதும் ஆளுநர் எவ்வித மேல் நடவடிக்கையும் எடுக்கவில்லை. பெரியார் பல்கலைக்கழகத்தில் பணி நியமனம், கணினி உபகரணங்கள் கொள்முதல், இணையதள தளவாடங்கள் கொள்முதல், இணையதள சேவை கட்டமைப்புகள் உருவாக்குதல், பட்டியலின மாணவர்களின் திறன் மேம்பாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட 2 கோடி ரூபாயில் முறைகேடு, அமேசான் இணைய முறைகேடு, வளாக பராமரிப்பில் முறைகேடு என எழுந்த புகார்களை விசாரிக்க பழனிசாமி IAS தலைமையில் 2 நபர் குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு ஓராண்டில் விரிவான விசாரணை நடத்தி அரசிடம் அறிக்கை கொடுத்தது. அதில் துணைவேந்தர் ஜெகநாதன் மீது 6 குற்றச்சாட்டுகளும், பதிவாளர் தங்கவேல் மீது 8 குற்றச்சாட்டுகளும், தமிழ்துறை தலைவர் பெரியசாமி மீது 5 குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் கணினி அறிவியல் பேராசிரியரும் பதிவாளருமான தங்கவேல் மீது 8 குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளதால் அவரை உயர்கல்வித்துறை உடனடியாக பணி நீக்கம் செய்தது என்று பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற முறைகேடுகளையும் தமிழ்நாடு அரசு எடுத்த நடவடிக்கைகளையும் முரசொலி விளக்கியுள்ளது. சேலம் கருப்பூர் காவல் நிலையத்தில் ஜெகநாதன் உள்ளிட்டோர் மீதான குற்ற வழக்கு விசாரணைக்கு நீதிமன்றத்தால் தடைதான் விதிக்கப்பட்டுள்ளது. வழக்கு ரத்து செய்யப்படவில்லை. அவர் மீதான ஜாமீன் ரத்து வழக்கு விசாரணையும் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. தீனதயாள் உபாத்தியாயா பெயரிலான நிதியை வைத்தே ஊழல் செய்துள்ளார்கள். அதையே கண்டுகொள்ளவில்லை ஆளுநர். பட்டியலின மாணவர்கள் ஏமாற்றப்பட்டுள்ளார்கள். அதை பற்றியும் கவலை இல்லை. ஜெகநாதனுக்கு பணி நீட்டிப்பு வழங்கியிருப்பதன் மூலமாக யாரும் எதையும் செய்யலாம் என்ற லைசன்ஸை ஆளுநர் வழங்கியிருப்பதாகவே கருத வேண்டியுள்ளது.
தமிழ்நாட்டின் பல்கலைக்கழகங்களை கடந்த 2 ஆண்டு காலமாக நாசம் செய்து கொண்டிருக்கிறார் ஆளுநர் ரவி. இந்த தவறுகளையும் முறைகேடுகளையும் மறைப்பதற்காகத்தான் காவி வகுப்புகளை நடத்தி திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார் என்று முரசொலி நாளேடு விமர்சித்துள்ளது.